குறிப்பிட்டு இந்த ராசிக்காரவங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க லக்னம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போகிறதுக்கான அமைப்பு அங்கே போயிட்டு வந்த பிறகு தெரியும். ஏன்னா நீங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த நீர் தத்துவத்துக்கான ராசி இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது ஒரு புதுவிதமான ஒரு புது பிறப்பு எடுக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குங்க. கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா எந்த தினத்தில் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்? முக்கியமாக கடக ராசி அந்த மாதிரி காரங்களுக்கு, கடக லக்னக்காரவங்களுக்கு திங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு. மீனராசி மீனராசி வந்து வியாழன். இப்போ வியாழக்கிழமையில் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து சந்திர ஓரையில் போகிற மாதிரி இந்த மாதிரி ஓரைகளை வந்து அந்த 1 மணி நேரம் அந்த ஓரைக்கான அதிபதி சாதம், அரிசி, சாதம், பால், தயிர் இது எல்லாமே வந்து சந்திரனுக்குரிய பொருட்கள். இது எல்லாமே நம்ம வந்து அங்கே தானமாக கொடுக்கலாம். ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம கொடுக்கணும். ஒரு சிலருக்கு அது வந்து பசி ஆறுது அப்படின்ற ஒரு இதோட கொடுக்கணும். ரொம்ப நீர் தத்துவத்தை கொண்டு இருக்கக்கூடிய அந்த கோவில் எங்கே இருக்குது? இந்த கோவிலுக்கு எந்தெந்த ராசினியர்கள் போய் வழிபட்டுக்கிட்டு வரலாம் நல்லா இருக்கும்? 12 ராசியில் நீர் தத்துவ ராசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கடக ராசி, விருச்சக ராசி, மீன ராசி. இந்த 3 ராசியும் வந்து நீர் தத்துவத்துக்குரிய ராசிகள். இது லக்னமும் இதில் வந்து 100% லக்னத்துக்கு பொருந்தும், 80% வந்து ராசிக்கும் பொருந்தும். இந்த தத்துவத்தில் பிறந்தவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க தன்னோட லக்னத்தை வலிமையை ஆக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு, அகிலாண்டேஸ்வரி அம்மையார் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரும். வாழ்க்கையில் வருடத்தில் 2 முறையாவது போங்க. அப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த வழக்கத்தை எப்போவுமே அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் வலிமை பெறும். உங்களோட ராசி சந்திரன் ராசி ஏன் அவ்வளோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு சொன்னால் சந்திரன் வந்து நம்மளுடைய சரீரம், அவர் மனோகாரகர், நம்ம மனோ திடத்துக்குரியவர். அதனால் ராசிக்காரங்களும் இங்கே போகிறது வந்து சிறப்பு. லக்னம் மட்டும் இல்லை, ராசிக்காரங்களும் நான் சொன்ன இந்த ஜல தத்துவ பஞ்சபூத ஸ்தலங்களான ஸ்தலத்தில் ஒன்றான இந்த கோயிலுக்கு, ஜம்புகேஸ்வரர் கோயில் கண்டிப்பாக திருவானைக்காவலில் இருக்குது, திருச்சியில். திருவானைக்காவல் இந்த கோயிலில் போயிட்டு வந்து பாருங்களேன், கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்க மேம். இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க கடகம், விருச்சிகம், மீனராசினியர்களுக்கு வந்து உகர்ந்த கோவில் அப்படின்னா நீர் தத்துவ அடிப்படையில் வந்து ஜம்புகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் வந்து ஏன் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது மேம்? இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா யானையும் சிலந்தியும் ஒரு லிங்கத்தை வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். ஒரு முன்காலத்தில் வந்து அந்த லிங்கத்தில் யானை வந்து அபிஷேகத்துக்கு தண்ணியோ நிறையா கொண்டு வந்து அந்த லிங்கத்தை வந்து புஷ்பம்லாம் போட்டு வழிபட்டுட்ருக்கோம். இவங்க இந்த சிலந்தி என்ன பண்ணும், அதோட வழிபாடு அது வந்து அவ்வளோ அதுக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி அது வந்து அந்த இடத்துல வலையெல்லாம் பின்னிக்கிட்டே இருக்கும். இது என்னென்னா இவருக்கு வந்து யானைக்கு வந்து அது பிடிக்காது. இது என்ன இப்படி வந்து யார் தூசி இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணுறாங்களேன்னு அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சிலந்திக்கு கோவம் வந்து யானையோட தும்பிக்கையை வந்து கடிச்சிடும். அது உள்ளே போயிட்டு கடிச்சிடும்னே யானையும் செத்துரும், சிலந்தியும் செத்துரும். இவங்களோட மோட்சத்துக்கு வந்து அந்த ஸ்தலம் வந்து முக்கியமாக சொல்லலாம். ஏன்னா சிலந்தி வந்து அடுத்த பிறவி அப்படின்ற இதில் வந்து அவர் வந்து அரசனா கோசங்க சோழனா வந்து அவர் பிறப்பார். யானைக்கு வந்து சிவகணம் கொடுப்பார். அதாவது யானைக்கு வந்து சிவகணத்தில் தலைவரோட இதுவாக வந்து அவர் கொடுத்துருப்பார் சிவபெருமான். அதில் ரொம்ப அது விசேஷமான ஒரு ஸ்தலம். இவர் என்ன பண்ணுவார், அந்த கோசங்க சோழன் வந்து அவருக்கு யானையை முன்ஜென்ம வாசனைப்படி யானையை வந்து உள்ளே வராத மாதிரி ஒரு லிங்கத்தை வந்து அவர் வடிவமைப்பார். அந்த கோயிலே வந்து ரொம்ப கீழே டவுனில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எப்பவுமே கீழே வந்து அந்த ஜலம் போயிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்து அந்த லிங்கத்துக்கு கீழே போயிட்டே இருக்கும். அந்த நீர் காவிரியிலே நீர் கம்மியானாலும் இந்த இடத்துல எப்பவுமே வந்து நீர் வற்றவே வற்றாது. அந்த லிங்கம் வந்து அந்த தண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வரும்பொழுதே அந்த ராசிக்காரங்க, நட்சத்திரக்காரங்களுக்கு, அந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, அவசியம் போய்ட்டு. எல்லாருமே பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு நான் ஏன் குறிப்பிட்டு இவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களோட லக்னத்தை வலிமைப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி எல்லாருக்குமே ஏன்னா இந்த நீர் தத்துவத்துக்கான ராசிகள், இந்த தத்துவத்துக்கான ராசிகள் வேறு வேறு பாவக ரீதியாக அது தொடர்பு பெறும்.
இப்போ உதாரணத்துக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு கடகராசி நீர் தத்துவ ராசி வந்து 2ஆம் அதிபதியாக தனஸ்தானாதிபதியாக வருவார், குடும்பஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ நீங்கள் அந்த ராசிக்கு நீங்கள் எந்த காரணத்தை நோக்கி எதில் உங்களுக்கு அது அந்த வீக்காக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல வந்து குறைபாடு இருக்குது, இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், இல்லை தன வரவுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஸ்தலத்துக்கு நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா எல்லா ராசிகளுக்குமே ஒரு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு எதுக்காக போகிறோம் அந்த ராசிக்காரங்களுக்கு அதை தெரிஞ்சு நம்ம போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரவங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க லக்னம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வந்து வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி போகிறதுக்கான அமைப்பு அங்கே போயிட்டு வந்த பிறகு தெரியும். ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறத பக்கத்தில் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லா கோயிலுக்கும் எல்லா வைப்ரேஷன் எல்லா இடத்துலையும் ஒரு ஆற்றல் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த நீர் தத்துவத்துக்கான ராசி இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது ஒரு புதுவிதமான ஒரு புது பிறப்பு எடுக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்குங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் அகிலாண்டேஸ்வரி இந்த அம்பாவில் வந்து ரொம்ப விசேஷம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்துக்குரிய சக்தி அந்த அம்மா கிட்ட இருக்குது. இந்த பிரபஞ்சமே தன்னுடைய வயிற்றில் வந்து அந்த அம்மா வைத்திருக்க ஒரு இது வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ அகிலத்தையே வந்து அந்த அம்மாவுடைய ஆற்றல் வந்து அந்த கோயிலில் முக்கியமாக வந்து இருக்குது. சில அந்த உக்ரத்தை வந்து தணிக்கிறதுக்காகவே இவர் ஆதிசங்கரர் அந்த அம்மாவுக்கு ஒரு காதணியை வந்து போட்டதாக ஒரு இது இருக்குது. அங்கே போனால் நீங்கள் பார்க்கலாம், பெரிய காதணி வந்து அந்த அம்பாளுக்கு இருக்கும். அதே போல் மதிய நேரத்தில் வந்து அங்கே சிவாச்சாரியார் பெண் வேடமிட்டு அம்பாளுடைய உருவத்திலேயே போய் பூஜை பண்ணுற மாதிரி அந்த பெண் வேடமிட்டு போயிட்டு அவங்க அந்த சிவனுக்கு வந்து ஜம்புகேஸ்வரருக்கு இது பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப சிறப்பான கோயில், கண்டிப்பாக போயிட்டு வரணும். இது வந்து போயிட்டு வந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். போயிட்டு வந்து ஒரு கோயிலை போனால் முழுமையாக பார்க்கணும். எப்போவுமே வந்து போனோம் அங்கே பக்கத்தில் இருக்குது ஏதோ கோயில் போயிட்டு அங்கே ஒரு முழுமையாக அந்த கோயிலை பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கோவில் போகணும் நீங்களே இந்த தினத்தில் போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இல்லை நீங்கள் கோவில் போகும்போதே வந்து இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கையில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும்னா எந்த தினத்தில் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணணும்? கண்டிப்பாக திங்கக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாக எல்லாருமே வந்து திங்கட்கிழமை வந்து போகிறது, ஏன்னா நீர் தத்துவம் அப்படின்றதுனால சந்திரனை குறிக்கிற திங்கக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு. முக்கியமாக கடகராசி அந்த மாதிரி காரங்களுக்கு, கடக லக்னக்காரவங்களுக்கு திங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு. விருச்சகம் அப்படின்றது செவ்வாய் அதிபதி. அவர் செவ்வாய் அதிபதியாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையும் போகலாம், செவ்வாய்க்கிழமையில் சந்திர ஓரையில் போகலாம், திங்கக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போகலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு அந்த அவங்களோட அதிபதிகள் அதில் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த கிழமையில் நமக்கு போக முடியல. அதே போல் குருவாரம், அதான் மீனராசி வந்து வியாழன். இப்போ வியாழக்கிழமையில் போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து சந்திர ஓரையில் போகிற மாதிரி இந்த மாதிரி ஓரைகளை வந்து அந்த 1 மணி நேரம் அந்த ஓரைக்கான அதிபதி அந்த டைமை வந்து அவர் எடுத்துப்பார். அப்போ நீங்கள் அது போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அது பிளான் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த காலகட்டத்தில் போய் நிற்பீங்க நீங்கள். அதனால் முதல்ல எண்ணத்தை நம்ம போடணும். நம்ம எண்ணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்ம போயே ஆகணும் இந்த மாதிரி ரொம்ப பயத்தோட அதுக்கான ஷெடியூலெல்லாம் போடாமல் ரொம்ப இயல்பாக நீங்கள் அது எங்கே அமையுதோ ஓரையிலேருந்து உப ஓரை வரைக்கும் நம்மளுக்கு அங்கே டைம் இருக்குது. நமக்கு தெரியாது, இறைவன் அந்த டைமை நமக்கு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு கொஞ்ச நேரம் அந்த உப ஓரை கூட ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரும் பார்த்தீங்களா, இப்போ கூட நம்ம போயிட்டு வருவோம். ஓகே, அதனால் அந்த மாதிரி கிழமைகளை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். கிழமைகள் வந்து நம்ம ராசியோட அதிபதிகள் இல்லை ஓரைகளில் வந்து கண்டிப்பாக சந்திரன் ஓரை வர மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போல் இப்போ சந்திரன் இதில் வந்து பால் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு பால் தயிர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் பேருக்கு அங்கே பால் பிரசாதமாக பாயசம் மாதிரி செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். அன்னம், சந்திரன் வந்து அன்னம் அந்த நீங்கள் வந்து தயிர் சாதமோ இல்லை ஏதோ ஒரு நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தீங்கன்னா சாம்பார் சாதம் செஞ்சு போய் கொடுக்கலாம். இது பரிகாரம்ன்றது நம்மளுடைய இந்த உணவில் வர அந்த கிரகத்துக்குரிய பயிரை வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குற ஒரு விஷயம். அதில் நீங்கள் இதை கொண்டு போனாலே போதும். அந்த மாதிரி செவ்வாய்க்குரிய அந்த மாதிரி குரு பகவான் அவர் வந்து நீங்கள் அதுக்கு கூட வந்து இதை சேர்த்து கொடுக்கலாம். இதெல்லாம் தான் நமக்கான நட்சத்திரம், நம்மளோட ராசி, இந்த அதிபதிகள் இவங்களெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அதில் கொடுத்தாலே போதும். ஆனால் சாதம், அரிசி, சாதம், பால், தயிர் இது எல்லாமே வந்து சந்திரனுக்குரிய பொருட்கள். இது எல்லாமே நம்ம வந்து அங்கே தானமாக கொடுக்கலாம். நம்ம இது வந்து ஒரு பயத்தோட ரொம்ப பரிகாரமாக நினச்செல்லாம் செய்யாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம கொடுக்கணும். ஒரு சிலருக்கு அது வந்து பசி ஆறுது அப்படின்ற ஒரு இதோடு கொடுக்கணும். ரொம்ப நம்மளோட அதிகாரத்தையும் நமக்கு இருக்குது, பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ வேணால் செய்யலான்ற ஒரு அந்த இடத்துல போனாலே அந்த இது வரவே கூடாது. ரொம்ப ஒரு இது பணிவு வேணும். அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு விஷயமோ அது ரொம்ப கேட்டு அவங்ககிட்ட கொடுக்கறது, முடிஞ்சிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது. இந்த ராசி லக்னக்காரவங்க, அதாவது நீர் தத்துவத்துக்குரிய கடகம், விருச்சகம்,
மீன ராசி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக இந்த நீர் தத்துவத்துக்கான பஞ்சபூத ஸ்தலமான திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக மேம். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து பஞ்சபூதங்களில் வந்து நீர் அப்படின்றது வந்து யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நீர் இல்லைன்னா வந்து உலகம் இயங்குறதெல்லாம் ரொம்ப வந்து அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3 ராசி நேயர்களுமே வந்து ஜம்புகேஸ்வரரை வழிபட்டுட்டு இன்னும் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, நன்றி மேம்.